திருக்குர்ஆன் கூறுகின்ற அடுத்த ஆதாரத்தை இப்போது நாம் பார்ப்போம். அல்லாஹ் கூறுகின்றான், லா உக்ஸிமு பி யௌமில் கியாமா வலா உக்ஸிமு பி நஃப்ஸில் லவ்வாமா. இரண்டே ஆதாரங்கள் தான். இந்த வசனத்தில் இரண்டு ஆதாரங்கள் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், லா நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, உக்ஸிமு யௌமல் கியாமா உயிர் பெற்றெழுகின்ற அந்த மறுமை நாளை நான் உங்களுக்கு சான்றாக காட்டுகின்றேன். அடுத்து பினப்சில் லவ்வாமா கடிந்து கொள்ளுகின்ற ஆன்மாவை நான் சான்றாக காட்டுகின்றேன். 75வது சூறாவுடைய 2 மற்றும் 3 வசனங்கள். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்று, இறைவனுடைய இருப்புக்கு உயிர் பெற்று எழுகின்ற மறுமை நாளை அவன் சான்றாக காட்டுகின்றான். இன்னொன்று, தன்னைத்தானே கடிந்து கொள்கின்ற ஆன்மாவை சான்றாக காட்டுகின்றான். உலகில் உள்ள நாத்திகர்கள் அனைவருமே இறைவனை மறுப்பதற்காக கூறக்கூடிய மிகப்பெரிய சான்று என்பது மறுமை வாழ்வு என்று ஒன்று இல்லை என்பதாகும். இந்த வசனத்தில் அல்லாஹ் மனிதனுடைய இயல்பை அல்லாஹ்வுடைய இருப்புக்கு சான்றாக காட்டுகின்றான். ஒரு நாத்திகனாக இருந்தாலும் பொய் கூறுவது அல்லது ஆணவமாக நடந்து கொள்வது அல்லது விபச்சாரம் செய்வது, இவை அனைத்தும் தீமை என்று அவன் உணர்கின்றான். தன்னுடைய சகோதரிக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை புரிந்து நடந்து கொள்கின்றான். நான் ஏன் இந்த கருத்தை கூறுகின்றேன் என்றால், சகோதரியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். தன்னுடைய மனைவி மீது தனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, அவளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தெரிகிறது. விஷயம் என்னவென்றால், இந்த அனைத்து தீமைகளிலிருந்தும் விலக வேண்டும் என்பது ஒரு நாத்திகனுடைய இயல்பிலும் இருக்கிறது. ஏன் அந்த இயல்பு வர வேண்டும்? ஏன் அவன் அந்த பாவங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும்? ஒரு நாத்திகனாக இருந்தும் கூட பெரும் பெரும் பாவங்களிலிருந்து விலகி இருக்கின்றான். எத்தனையோ நபர்கள் உலகில் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் என்னவென்றால், அவனுடைய இயல்பானது என்ன கூறுகிறது என்றால், இந்த செயலை செய்தால் நிச்சயமாக உனக்கு தண்டனை இருக்கின்றது. அது இவ்வுலக வாழ்க்கையில் அந்த தண்டனை வந்தாலும் சரி, அது மறுமையில் வந்தாலும் சரி, இந்த செயலை செய்தால் அது கண்டிப்பாக பாவம் என்பதை அவனுடைய உள்ளம் அவனுக்கு இயல்பிலேயே உணர்த்துகிறது. எது ஒருவனுடைய உள்ளத்தில் அதை செய்வதற்கான தயக்கத்தை, அது செய்தால் அது பாவம் என்று உணர்த்துகிறதோ, மனசாட்சி உணர்த்தினால் நிச்சயமாக அது பாவம். ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது அவனுடைய மனசாட்சி கூறுவது இது தவறு, இது இறைவனுடைய கட்டளைக்கு மாற்றமான செயல் என்றால் நிச்சயமாக அவன் அதை செய்வதில்லை. அவன் இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சரி. இறைவன் இந்த நஃப்ஸே லவ்வாமா, தன்னைத்தானே கடிந்து கொள்ளும் ஆன்மா, இன்னும் சொல்வதென்றால் தன்னைத்தானே குற்றம் சாட்டுகின்ற ஆன்மா, இந்த ஆன்மாவை இறைவனுடைய இருப்புக்கு சான்றாக கூறுகின்றான். அந்த ஆன்மா ஒரு தவறை செய்யும் போது அவனுக்கு உணர்த்துகிறது, நீ தப்பு செய்கிறாய், தவறு செய்கின்றாய். மனசாட்சி அவனுக்கு அதை கண்டிப்பாக உணர்த்துகிறது, அவன் நாத்திகனாக இருந்தாலும் சரி. மனிதனுடைய இந்த இயல்பு படம் பிடித்து காட்டுகின்ற விஷயம் என்னவென்றால், நிச்சயமாக தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்றது. நாம் தவறு செய்தால் இம்மையிலோ மறுமையிலோ கண்டிப்பாக நாம் தண்டனைக்கு ஆளாக வேண்டியது வரும் என்பதை அவனுடைய இயல்பு ஏற்றுக்கொள்வதன் காரணமாகத்தான் அவன் அந்த தவறுகளிலிருந்து விலகி இருக்கின்றான். அந்த சக்திக்கு என்ன பெயர் வைப்பது? கண்டிப்பாக அது இறைவனாகத்தான் இருக்க முடியும். ஏனால் இறைவன் மட்டும்தான் சுபஹான் எல்லா பாவங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் தூயவனாக இருக்கின்றான். மனிதனும் பலகீனமானவனாக இருக்கின்றான். அவனிடத்தில் ஏதாவது ஒரு பாவம் பலகீனம் நிச்சயமாக வெளிப்படும். ஆனால் அதை உணர்ந்து அவன் தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் அவனை மன்னிக்கின்றான், அவன் மீது கருணை காட்டுகின்றான், அவன் தனது நெருக்கத்தை அவனுக்கு வழங்குகின்றான். ஆக மனிதனுடைய இந்த இயல்பானது நிச்சயமாக தன்னை படைத்த இறைவன் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் தமது கவிதை வரியில் கூறுகின்றார்கள், சுப்ஹான மை யரானி, என்னை பார்த்து கொண்டிருக்கின்ற என் இறைவன் தூயவன். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு மனிதன் தான் செய்கின்ற செயலை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை உறுதியாக ஒருவனுக்கு இருந்தால் நிச்சயமாக அவன் பாவம் செய்ய மாட்டான். இதை பற்றி ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் விளக்கும் போது கூறுகின்றார்கள், ஒரு பொந்தில் ஒரு பாம்பு இருப்பது ஒரு மனிதனுக்கு நன்றாக தெரிகிறது. அதில் வேண்டுமென்றே அவன் கைகளை அந்த பொந்துக்குள்ள போடுவானாம். பொந்துக்குள் தன்னுடைய கைகளை ஒருபோதும் போட மாட்டான். ஏனென்றால் பொந்துக்குள் தனது கைகளை போட்டால் கண்டிப்பாக பாம்பு
அவனை பாம்பு தீண்டி விடும், அதன் காரணமாக இறந்து விடுவான் என்று உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. அதுபோன்று சிங்கங்கள் நிறைந்த ஒரு காட்டில் ஒரு மனிதன் எவ்வித ஆயுதமின்றி தனியாக செல்வான ஒருபோதும் செல்ல மாட்டான். என்றால் அவனுக்கு நிச்சயமாக உறுதியாக தெரியும் அங்கு சென்றால் நமக்கு மரணம் நிகழும் என்று. இப்படி எத்தனையோ விபத்துகளிலிருந்து மனிதன் முதல்லே தன்னை தவிர்த்துக் கொள்கின்றான். அங்கு சென்றால் இந்த நிலை உருவாகும் என்பது முதல்லே அவனுக்கு தெரிகின்றது, அதில் நம்பிக்கை வைக்கின்றான். அவ்வாறு இருக்கும்போது பாவம் என்பது ஒரு விஷம்தான். அதை நாம் அருந்தினால் நிச்சயமாக இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகுவோம் என்ற நிச்சய உறுதி இறைவனுடைய விஷயத்தில் மட்டும் மனிதனுக்கு ஏன் ஏற்படவில்லை? ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு போதுமானது, மறுமை என்று ஒன்று இருந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று மனிதன் நினைக்கின்றான். ஆனால் மற்ற விஷயங்கள் அவ்வாறு நினைப்பதில்லை. மசீஹ் இஸ்லாம் இந்த உதாரணங்களை எல்லாம் கூறி நமக்கு என்ன புரிய வைக்கின்றார்கள் என்றால், இறைவனை பற்றிய நிச்சய உறுதி ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு அவன் பாவங்களிலிருந்து விலகி இருப்பான். அப்ப நிச்சய உறுதி எப்படி ஒரு விஷம் தொடர்பாக இந்த விஷத்தை அருந்தினால் நாம் மரணித்து விடுவோம் என்ற நிச்சய உறுதி ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ, ஒரு பொந்தில் நாம் நம்முடைய கையை போடும்போது பாம்பு நம்மை கொத்திவிடும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு இருக்கின்றதோ, சிங்கங்கள் இருக்கின்ற காடுகளில் செல்லக்கூடாது என்ற நம்பிக்கை இருக்கின்றதோ, அதே போன்று நாம் இந்த பாவ செயலை செய்தால், இந்த அநீதியை ஒருவனுக்கு கிடைத்தால் நமக்கு தண்டனை என்பது உண்டு என்று மனிதன் உறுதியாக நம்பினால் ஒருபோதும் அதை செய்ய மாட்டான். மனிதனுடைய இயல்பில் வைத்திருக்கின்ற இந்த விஷயத்தை அல்லாஹ் எடுத்து கூறுகின்றான். உன்னுடைய மனசாட்சியே உன்னை கடிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஏன் கடிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றால், நீ தவறிழைக்காமல் இருப்பதற்கு உனக்கு மேலே ஒரு சக்தி, ஒரு சூப்பர் பவர் இருக்கின்றது என்ற நம்பிக்கை உன்னிடம் இருப்பதன் காரணமாகத்தான். வெளிப்படையாக நான் நாத்திகன், வெளிப்படையாக நான் இறைவனை நம்பவில்லை என்று கூறினாலும் தீமைகளிலிருந்து விலகுவதும் பாவங்களிலிருந்து விலகுவதும் மனிதனுடைய இயல்பில் இருக்கிறது என்றால், அவன் ஒரு இறைவனை வார்த்தைகளால் வெளிப்படையாக கூறவிட்டாலும் ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை செயலளவில் அவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஆக இந்த விஷயத்தை திருக்குரான், அதாவது மறுமையை பற்றிய அந்த நிச்சய உறுதியையும் தன்னுடைய மனசாட்சிக்கு எதிராக செயல்படக்கூடாத ஒரு நிலை நம்மிடம் இருக்க வேண்டும், அதற்கு காரணம் இறைவனுடைய தண்டனைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது என்ற மனித இயல்பையும் திருக்குரான் இறைவனுடைய இருப்புக்கு சான்றாக எடுத்துக் கூறுகின்றது.